பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனை வல்லரக்கல் நினைத்துக் கொண்டார் இவர் தவத்தை செய்து வந்தார். சரி, இப்படி சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கூடிய பள்ளிமலை நன்னகரத்தை சேர்ந்து நந்தினி விழிசி பொழிநீரை பாராட்டி வாரி வழங்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்கள் சிவகுமார் கீதா ஈரோடு நன்னகரத்தை சேர்ந்த அண்ணா அவர்கள் நமக்கு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு செய்தார்கள். 1-2 லட்சம் 100 லட்சம் நமக்கு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் அன்னார்கள் செய்து வருகின்ற தொழிலும் அன்னாருடைய குடும்பங்கள் நோய் நொடி இல்லாமல் தாயாகி இசைக்கம்மனுடைய அருள் பெற்று இன்று போல் என்றும் வாழ்க வளர்க மூங்கிலை போல் அன்னை சுற்றம் முசியாமல் வையகம் உள்ள காலம் வரைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அப்படி கதையின் போக்கிலே வருகின்றோம். சரி மாப்பிள்ள, அருமையான வரம் கொடுத்தீங்கல்ல, அதனால நீங்கள் சென்ற அந்த அரக்கனை கொண்டு வாருங்கள் மாப்பிள்ள. அதாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியான ஆடு மாடுகளை ரைசாய்க்க வேண்டும் மாப்பிள்ள. ஆடு மாடுகள் நிறை சேர்க்கிற பொறுப்பு எனக்கு தெரியாது. சரி, அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமானை கோராக சமைத்து ஆடு மாடுகளை எல்லாம் சிவபெருமான் இடத்தில் கொடுத்து விட்டு இந்த கண்ணபுரான அரக்கனை கொன்று வாருகிறேன் என்று கானகத்தில் நடந்து கோபால கண்ணபுரான் எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி வருது? நடந்து விட்டு அதனால் கொடுத்தவர ஜோதிக்கு தொடர்ந்து வல்ல இருக்கிறது ஏதவேசம் கொள்வதில்லை. வள்ளி கொண்ட பச்சமையில் அந்த சிறுவமா ஆறி மனதை உருவாக வேணும் என்ற மாயினொரு பெண் கோல கொண்டாரு. என்னோட அரண்மனைக்கு வா என்று சொல்ல வர வேண்டுமையானால் சத்தியம் மட்டும் இருந்தால் போதும். என்ன என்ன சத்தியம் வேலைக்கார அண்ணாவி எங்கிருந்தாலும் உடனே கோயிலுக்கு வருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேலைக்கார அண்ணாவி எங்கிருந்தாலும் உடனே கோயிலுக்கு வருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனால தனங்கள் எல்லாம்
லட்சுமி